நேற்று திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:52 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு காரில் பாம் வெடிச்சதால் மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்க அது மட்டும் இல்லை. ஸோ அங்கே வெடித்ததில் எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனல் எனக்கு புதுசாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் பார்த்தோம் ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று சுபாஷ் மார்க் போக்குவரத்து சிக்னலில் பார்த்தா நின்றுக்கிட்டு இருந்தது. ஸோ திங்கட்கிழமை ஈவினிங்காக ஒரு 6:52 மணி அளவில் பார்த்தா ரொம்பவுமே பார்த்தா பொறுமை தான் சென்று ஹோண்டாய் கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மெதுவாக தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. திடீரென வெடித்ததால் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அங்கே இருந்தவங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்சிடெண்ட்டில் 8லேருந்து 9 பேர் பார்த்தா உயிரை விட்டுருக்கிறதாகவும் 24க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக காயப்பட்டுள்ளதாகவும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. அடிப்பட்டதால் பார்த்தா நிறைய பேர் காயப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸோ எல்என்ஜேபி இந்த ஒரு மருத்துவமனையில் பார்த்தா சிகிச்சை கொடுத்துக்கிட்டு வராங்களாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மெதுவாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய வாகனங்கள் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6க்கும் 7க்கும் உட்பட்ட வாகனங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்தவங்க சொல்கிறாங்க. கார்கள் இருக்கலாம், ஆட்டோக்கள் இருக்கலாம், ரிக்ஷாக்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான வாகனங்கள் பார்த்தா எரிந்து சேதமாயிருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தீயை கட்டுப்படுறதுக்கு டெல்லியில் இருக்கிற தீயணைப்பு துறையினர் 7 வாகனங்களை பார்த்தா பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஸோ போலீஸ் எல்லாம் பார்த்தா இங்கே அக்கறை ஆகிட்டாங்க. அதாவது பார்த்தா காவல்துறையில் இருக்கிற குற்றப்பிரிவு, சிறப்பு பிரிவு, தேசிய பாதுகாப்பு படையினர் என்எஸ்ஜி, தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பிரிண்ட்ஸ் எடுக்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ சம்பவம் இடத்துக்கு வந்ததால் பார்த்தீங்கன்னா கோட்வாலி காவல் நிலையத்தில் பார்த்தா சட்டவிரோதமான செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் யுஏபிஏ பிரிவு 16, 18 வெடிபொருள் சட்டம் பிஎன்எஸ் பாரதிய நியாய சான்றிதழ் இந்த மாதிரி ஆக்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குண்டு வெடித்தோட காரை யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதோட உரிமையாளர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமான அந்த ஒரு காரோட உரிமையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரியானா இந்த ஒரு பிளேஸில் இருக்கிற குருக்கிராமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பார்த்தா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சல்மான் ஸோ இவங்களுடைய கார் தான் இந்த ஒரு கார். அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் என்பவருக்கும் பக்கத்து தெருவில் இருக்கிற, அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்கிற அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரை சேல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விசாரணையில் ஸோ இந்த ஒரு காருக்கு உரிமையாளர் காஷ்மீரில் இருக்கிற புல்வாமாவை சேர்ந்த மருத்துவர்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கார் வெடிக்கிறதுக்கு அந்த ஒரு காருக்குள்ளே எந்த மாதிரி வெடிப்பொருட்கள்லாம் இருந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. அப்படி வெடிச்சிருந்தாக்கா சிஎன்ஜி சிலிண்டர் ஒன்றா வெடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொன்று ஒரு இந்த லெஜெண்டாக இருக்கிற மூத்த அதிகாரி ஒருத்தவங்க பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரியக்கூடிய வேதிப்பொருட்களை யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததால் நம்மளுடைய இந்தியாவே பார்த்தா இப்போ கதி கலங்கிக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் இருந்தாலும் சரி, ஸோ நம்மளுடைய இந்தியா முழுக்க பார்த்தா இப்போ பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இப்போ போலீஸ் பல இடங்களில் பார்த்தா இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. வடக்கு ரயில்வேயில் இருக்கிற ஆர்பிஎஃப், ஜிஆர்பி ஸோ இது ரெண்டுத்தையும் இணைத்த டெல்லி என்சிஆர் ரயில் நிலையத்தில் பார்த்தா செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஐஜிஐ விமான நிலையம் மற்றும் மெட்ரோ நிலையங்களுக்கு உட்பட்ட அனைத்து மோஸ்ட்டாக பார்த்தா நிறைய இடங்களில் பார்த்தா சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பார்த்தா ரொம்பவுமே பார்த்தா செக் பண்ணி விட்டு வராங்க. சிஐஎஸ்எஃப் இந்த மாதிரி ஒரு முறையில் பார்த்தா இதை கண்டுபிடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த பிளேஸில் மட்டும் இல்லை, இது நம்ம தமிழகம் முழுக்கையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய போலீஸ் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாது. ஸோ புதுசாக யாருன்னா வந்தாங்கன்னா ஸோ நடமாடமா இடக்கூடமாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்காட்சிக்கு வர்றதாகவும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஒரு தீவிரவாதியாக இருந்தாக்கா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தங்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே எல்லாமே பார்த்தா இப்போ ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா சொல்கிறதாகவும் அதாவது பார்த்தா பாதுகாப்பு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிளேஸ்லாம் அதிக பாதுகாப்பு ஏற்படுத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பெங்களூரு, மகாராஷ்டிரா, பீகார், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி பல மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எச்சரிக்கையாக சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா காவலுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பார்த்தா செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களாக இருக்கிற நம்மளுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இரங்கலை தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் உள்நாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவங்களும் பார்த்தீங்கன்னா இரங்கலை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இன்னும் சரியான காரணத்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே பார்த்தா ஸ்ட்ரிக்டாக பண்ணிக்கிறது வருதான்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எல் மற்றும் என்எஸ்ஜி இந்த ஆய்வுகள் சொன்ன பின்னருக்கு அப்புறம் தான் பார்த்தா இதுக்கான சரியான முடிவுகளை பார்த்தா வெளியே சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்கிற திரௌபதி முர்மு அவங்களும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இறந்தவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சிருந்தான்னு சொல்கிறாங்க.
டெல்லியோட முதல்வராக இருக்கிற ரேகா குப்தா, தென் அமைச்சர் ஆஷிஷ் ஷூட், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை பார்த்தா சென்று போய் பார்த்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு காயப்பட்டவர்கள் எல்லாரும் பார்த்தா இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு கால் பண்ணலாம், எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தான் பார்த்தா சரியான பதிலை கொடுக்கணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் வேணுமா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.